தன்னுடைய நிர்வாகி இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்களே, இதற்கு வாய் திறந்து மன்னிப்பு கேட்டாரா? திருக்குறளையே இளமை புகுத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருவள்ளுவர் மட்டும் இருந்தாருன்னா அந்த அச்சாணியை எடுத்து தமிழ் வெல்க அப்படின்னு எழுதுவார். இந்த வீடியோவை பாருங்கள், என்னன்றதை அடுத்து பேசுவோம். பார்த்தீங்களா எப்படி அடிக்கிறாங்கன்னு? பார்த்தீங்களா? யாரும் தெரியுங்களா அடிக்கிறது? திமுக நிர்வாகி. சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் காவல், நாங்கள் இல்லைன்னா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக நிர்வாகியினர் எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? திமுக காரங்களால் சிறுபான்மையினருக்கு மட்டும் இல்லை, நமக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ்நாட்டுன்றதே கருணாநிதி நாடுன்னு மாற்றினாலும் மாற்றிடுவாங்க, இல்லைன்னா ஸ்டாலின் நாடுன்னு கூட மாற்றிடுவாங்க. என்ன நடந்தது அப்படி தெரியுங்களா? ஏன் இப்படி அடிக்கிறாரு தெரியுங்களா? சேலம் கோட்டை பகுதியில் உள்ள தோக்சால் திருமண மண்டபத்தின் செயலாளரான திரு நவ்மான் என்பவரை கோட்டை பகுதி திமுக செயலாளர் இப்ராஹிம் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய காணொளி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். என்ன அவர் பதிவு பண்ணியிருக்கிறான்றதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவினர் ரவுடித்தனம் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு தமிழகம் முழுவதுமே மோசமான சூழலில் இருக்கிறது. ரவுடித்தனம் செய்தால் நாளை திமுகவில் அமைச்சராக்குவார்கள் என்ற எண்ணத்தில் திமுக நிர்வாகிகள் அனைவருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கொட்டம் இன்னும் 2 மாதங்களில் தமிழக மக்களால் நிரந்தரமாக அடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணாதான் திமுகவில் அமைச்சராக முடியுன்ற அப்படின்ற எண்ணத்துக்கு வந்ததால தான் இப்படி நிர்வாகிகள்லாம் கண்ணு முன்னு தெரியாமல் யார் எவருன்னு பார்க்காம இந்த மாதிரியான அராஜக அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 2 மாதம்தான் பொறுத்துக்கோங்க, உங்கள் கொட்டம் அடக்கப்படும். யாரால? மத்திய பாஜக வரும், மோடி அவர்கள் இதை செய்வார், அமித்ஷா அவர்கள் செய்வார்னு சொல்லலை. மக்கள் அவர்களோட ஆயுதம் இருக்குது, ஓட்டுன்ற ஆயுதம், அது மூலியமாக உங்களோட கொட்டத்தை அடக்குவார்கள் அப்படின்றத அவர் பதிவிட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? சிறுபான்மையின மக்களே, உங்களை சிறுபான்மையினன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்று, இந்தியாவில் பிறந்த எல்லோரும் ஒன்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இவங்க தான் பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க சிறுபான்மையினர், இவங்க பெரும்பான்மையினர்னு. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இது மாதிரி பிரித்து வைக்கிறதுனால தான் இங்கே அந்த பிரிவினையே வருது. அதுவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் இவங்க பாருங்கள், சிறுபான்மையினர்னு பேசி ஓட்டுக்காக பேசி தன்னுடைய நிர்வாகி இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்களே, இதற்கு வாய் திறந்து மன்னிப்பு கேட்டாரா? தமிழக முதல்வர் என் கையில் சட்டம் ஒழுங்கே இல்லை, எல்லாம் கைமீறி போச்சு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, எனக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லலாம். மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம். இப்படி தான் எதுக்குமே மன்னிப்பு கேட்கறது இல்லையே. கள்ள சாராயம் குடித்து அவ்வளோ பேர் இறந்து போனப்போ கூட மன்னிப்பு கேட்கல. காசு கொடுத்து ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தானே திமுக கட்சி தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும்? ஹோட்டலில் போய் பாக்ஸிங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாரா? அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆமாம், ஏன்னா இவர் ஆட்சியில் தான் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, எந்த சண்டையுமே இல்லைன்னு வேற சொல்லிக்கிறாரு. இவர் செய்தியெல்லாம் படிக்கிறாரா? வெளி உலகத்துக்கு வராரா இல்லையா? மாநாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனால் எப்படி முதல்வர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்களேன். திமுக இளைஞரணின்னு டிஷர்ட்டில் போட்டிருக்கா திமுக இளைஞரணி நிர்வாகி மாநாடு விருதுநகரில் நடக்குது. எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அறிவாலயமா, கோபாலபுரமா? எங்கே இருக்காங்கன்னா இவங்க அரசு மதுபான கடை டாஸ்மார்க்கில் இருக்காங்க. எதுக்காக? திராவிட பானத்தை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. மொத்த கூட்டமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் உதயநிதி அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே அறபோதையில் நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேரும் மதுக்கடையில் போய் நின்றுட்டுருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், இளைஞர்களே செல்லாதீர்கள் அப்படின்றாரு. ஆனால் மொத்த திமுக இளைஞர் படையும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இது மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து திராவிட பானத்தை குடிச்சிட்டாங்க. இனிமேல் கொள்கையை பரப்புன்னு பரப்புவாங்க. இதுதான் இந்த லட்சணத்தில் இவங்க கட்சியை வழி நடத்திக்கிட்டு மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை விட சாதனையை விட அடுத்து 2026 பின்புக்கு அமைய போகிற திராவிட மாடல் 2.0 இன்னும் பயங்கரமாக இருக்குன்றாரு. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல். டாஸ்மார்க் இன்னும் பெருசு பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துக்குமே பேர் வைக்கிறீங்கல்ல, எல்லா இடத்துக்கும். அதாவது நூலகமாக இருந்தாலும் பேர் வைக்கிறீங்க, பேருந்து நிலையமாக இருந்தாலும் பேர் வைக்கிறீங்க, எங்கே போனாலும் உங்கள் பேர் தான். திட்டம் அறிவித்தாலும் பேர் தான், எந்த திட்டம் அறிவித்தாலும் பேர். அப்படிலாம் பண்ணும்போது ஏன் இந்த டாஸ்மார்க்குக்கு மட்டும் வந்து கருணாநிதி கலைஞர்னு சொல்லாமல் வேறு அது கருணாநிதினு அது சொன்னோம்னா சேகர் பாபு வந்து கோச்சிக்கிறாரு. ஏன் ஒரு பெரியவரை வந்து ஒரு முன்னாள் முதல்வரை வந்து நீங்கள் கருணாநிதின்னு சொல்லி கொச்சைப்படுத்துறீங்க? கருணாநிதின்னு சொல்கிறது தானே ஒரு பேர், இதில் என்ன கொச்சைப்படுத்துறது? என் பேர் விஜய்னு சொன்னால் இது அசிங்கம்னா நான் பார்க்க முடியும்? என்னங்க நீங்கள், என் பேர் விஜய், அதை சொல்கிறதே அசிங்கம்னு நினச்சா அது என்ன அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா? கருணாநிதின்றது என்ன கெட்ட வார்த்தையா? இல்லையே. அப்படிலாம் இருக்கும்போது அவர் வேறு கொச்சிப்பார். அதனால் நம்ம சொல்லுவோம், கலைஞர் கருணாநிதி மது பிரியர் நிலையம். நல்லா இருக்கா பேர்? இந்த மாதிரிலாம் வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டேன்றாங்க? அதுவும் அரசு தானே நடத்துது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நிறுத்த வேண்டியதானே? மக்களுக்கு அது கேடுன்னு தெரியுதுல்ல, நிறுத்த வேண்டியதானே? மக்களே கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க, எங்களுடைய முதல் கையெழுத்து மது கடைகளும் மது ஆலைகளும் மூடப்படும். கருணாநிதி சொன்னார், நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய தங்கச்சி சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த முதல் கையெழுத்து போடாமல் இருக்கீங்க. ஆட்சியே முடிய போகுதுங்க, இன்ன வரைக்கும் ஒரு கையெழுத்து கூட போடலையா? நீட்டுக்கு முதல் கையெழுத்து நீங்கள், எது முதல் கையெழுத்து? ரெண்டுமே முதல் கையெழுத்து. மது கடைகளை மூடுவோம், மது ஆலைகளை மூடுவோம், முதல் கையெழுத்து. நீட்டை ஒழிப்போம், நீட்டு இங்கே மாநிலத்திலிருந்து விலக்கு வாங்கி தருவோம், முதல் கையெழுத்து. ஆனால் இந்த ரெண்டு முதல் கையெழுத்துமே போடல. இன்னும் முதல் கையெழுத்தே போடலையே. அப்போ எந்த திட்டத்தை தான் மக்களுக்கு கொண்டு வந்தீங்க? என்ன இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது. திடீர்னு என்ன திராவிட மாடல் ஆட்சியில் படித்து நம்மளே கொஞ்சம் அறிவாளி ஆகிட்டோம். எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. வெளியே அப்பப்போ வேறு மாநிலத்துக்கு போயிட்டு வரது கொஞ்சம் தப்பாக போச்சோ, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறோமோ, அதனால தான் எல்லையை தாண்டாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஹிந்தியெல்லாம் படிக்க விடாமல் பண்ணாங்க, அறிவு வளரக்கூடாதுன்னு. இருந்தாலும் சில கேள்விகளை கேட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது 2026. அது நினைக்கும் போதே எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா மக்கள்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தினா தானே. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம், எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப இந்த எலெக்ஷன் வரும்போது சமயத்தில் மட்டும் பாருங்களேன், சேலை கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, ஒரு வேளை சோறு போட்டால் போதுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேளை சோறு, 500 ரூபா 1000 ரூபா காசு, ஒரு சேலை, ஒரு வேஷ்டி சட்டை கூட இல்லை. அங்கே ஆம்பளைங்களை கண்டுக்கிறதே இல்லை. ஒரு பாட்டிலை கொடுத்தா, வீரனை கொடுத்தா குடிச்சிட்டு கிடப்போம் நம்ம. அந்த மாதிரி அவங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாமளும் ஈன்ட்டு போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்புறோம். ஐயோ கரண்ட் பில்லு இவ்வளோ ஏறி போச்சு, ஐயோ சொத்து வரி ஏறி போச்சு, ஐயோ ஸ்கூலில் ஃபீஸ்லாம் ஏறி போச்சு, ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சோறு சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, பில்டிங் சரியில்லை. இந்த மாதிரிலாம் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேர்தலுக்கு முன்பாக என்ன வேணாலும் நடத்தி காட்டுட்டோம் நாடகத்தை. மக்களே மயங்காதீங்க. அது வந்து பெரிய வேஷம்லாம் போட்டு வருவாங்க, குடுகுடுப்புக்கார மாதிரிலாம் வருவாங்க. நான் என்ன வேஷம் போடுறேன்? அதாவது வேஷம் போட்டு உங்களை ஏமாத்துறதுனால தான் நான் கொஞ்சம் வேஷம் கட்டி உங்களுக்கு வந்து நல்லதை சொல்லலான்னு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. குடுகுடுப்புக்காரர் மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க, ஜக்கமாக சொல்கிறா, திமுக ஆட்சி தான் வரப்போகுது, ஜக்கமாக சொல்கிறா. நம்பாதீங்க, இதெல்லாம் நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணுற வேலை. இதெல்லாம் மக்களே இவங்க என்ன வேணாலும் நடத்தி காட்டுட்டோம், நடிகர் பின்னாடி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் மட்டும் வரட்டுமே, ஒட்டு மொத்தமாக திரையுலகில் இருக்கிற எல்லாருமே, நடிக்கிறவங்க, பாடுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு கேட்டு ரோட்டில் நின்று பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தெருமுனை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் எதுக்காக வராங்க? அவங்களுக்கு அவங்க ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க, அப்புறம் துட்டு கொடுப்பாங்க, அதனால் அவங்க வராங்க. நமக்கு அப்படியா? நமக்கு எதுவுமே இல்லை. நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 5 ரூபா போட்டு, அதாவது சொல்லுவாங்கள்ல, வெத்தலை போட்டு பித்தளை எடுக்கிறது அப்படிம்பாங்க. 5 ரூபா கொடுத்து 50,000 பிடுங்கிறதுமாங்களே. அது மாதிரி தான் இவங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி 1000 ரூபா கொடுத்து இங்கே கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அப்படியே பிடுங்கிடுவாங்க.
பணத்தை மட்டும் இல்லை, கிட்னி சேர்த்தே பிடுங்குறாங்க இப்போலாம். உஷாராக இருந்துக்கவங்க. இப்போது இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இது என்ன தெரியுங்களா? குப்பை வண்டி. குப்பை வண்டியில் என்ன வந்திருக்கு? குப்பையா? குப்பை பொறுக்க வந்திருக்குன்னு நினச்சிங்களா? திமுக இளைஞரணிக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சோறு புவா கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த வண்டியில், குப்பை வண்டியில் கொண்டுட்டு வந்திருக்காங்க சோறு. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? மதுக்கடைகளில் போய் பாட்டிலுக்காக நம்ம ஏங்கி நின்னா நமக்கு குப்பை வண்டியிலையும் சோறு போடுவாங்க, குப்பை தொட்டியில் உட்கார வச்சு நம்மளை திங்கவும் வைப்பாங்க. மக்களே பார்த்துக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி டாஸ்மார்க்குக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு திங்கிறதுக்கு எதில் சோறு கொண்டு வராங்க? குப்பை வண்டியில் கொண்டுட்டு வராங்க. புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் முதல்வர் சாப்பிட்டாரு. வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளரு, வெள்ளி பாத்திரம், எல்லாமே வெள்ளி. ஆனால் அந்த கட்சி தொண்டர்களே, நீங்கள் வேற நாங்கள் வேறெல்லாம் கிடையாது. நீங்களும் தமிழன், நானும் தமிழன். நீங்கள் திராவிடன் கிடையாது, தமிழன், பச்சை தமிழன். நீங்கள் கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்பட்ட மாதிரி தான். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் அவர் எனக்கும் முதல்வர் தான். அதனால தான் சொல்கிறேன், நாம் இப்படி தான் குடித்து கெட்டு ஒளிஞ்சு போனோம்னா நமக்கு குப்பை வண்டியில் தான் சோறு கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, பார்த்து இருந்துக்கோங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. தன்மானம் மிக்கவன் தமிழன், கவரிமான் பரம்பரைலாம் சொல்லுவோம் நம்ம. அப்படிலாம் இருந்துட்டு இப்போ பாருங்கள், இதில் வர சோத்தையும் நம்ம வாங்கி தின்னுக்கிட்டு ஒருவேளை சோத்துக்காக சீலைக்காக போய் கையேந்தி நின்று தமிழர் திருநாள் பொங்கல், அந்த பொங்கலுக்கு கூட நம்ம உழைச்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நமக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, நம்ம செலவு பண்ணி அந்த பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டுட்டு விட்டுட்டு இவங்ககிட்ட கையேந்தி நிற்கிறோம். 1000 கொடுப்பாங்களா, 3000 கொடுப்பாங்களா, கரும்பு கொடுப்பாங்களா, அந்த மெல்டிங் பாயிண்ட் சரவண சொன்ன மாதிரி வெள்ளம் கொடுப்பாங்களா, ஏலக்காய் கொடுப்பாங்களா, அரிசி கொடுப்பாங்களான்னு கையேந்தி நின்றுட்டு இருக்கோம். யாருக்கிட்ட? இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கிட்ட தமிழர்கள் கையேந்தி நின்றுட்டு இருக்கோம். வெக்கக்கேடு இல்லையா? இலவசமா? இது இலவசமா? அரசாங்கம் இலவசமாக தான் வாங்குதா? நமக்கு கொடுக்கறது தான் இலவசம்னு சொல்லுவாங்க, ஓசின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசாங்கம் காசு கொடுத்து தானே வாங்குது. கேஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இவங்க எதெல்லாம் இலவசம்னு நம்மகிட்ட சொல்கிறாங்களோ அதெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்குறாங்க. அந்த காசு அரசாங்கத்துக்கு எப்படி வருது? இவங்க கடன் வாங்குறாங்கள, அந்த கடன் அப்புறம் எப்படி கட்டுவாங்க? இலவசம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி நமக்கு பெருசாக இலவசம்லாம் ஒன்றும் கொடுத்துடல. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? எதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்லை. அப்போது வாங்கின இந்த 4.5 லட்சம் கோடி எங்கே போய் பதுக்கி வச்சுருக்காங்க? எங்கே போச்சு அந்த காசு? மக்களே கேள்வி கேளுங்கள். இவங்க சொல்லுவாங்க நமக்கு மத்திய பாஜக அரசாங்கம் முட்டை கொடுத்துச்சின்னு. அந்த முட்டையை கூட நீ சரியாக கொடுக்கலன்றதான் எங்களோட கேள்வி. ஸ்கூலில் போடுற முட்டை கூட அழுகுன முட்டை போடக்கூடிய இந்த அரசாங்கம் மத்திய பாஜக நமக்கு முட்டை கொடுத்துச்சாங்க. மெட்ரோ ட்ரெயின் யார் கொடுத்தது? இன்ன வரைக்கும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மோடி காசுன்னு விவசாயிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. மோடி காசுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் போய் கேட்டு பாருங்க, மோடி கொடுத்த வீடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் கேட்டு பாருங்க. நீங்கள் என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் பேர் மட்டும்தான் வைப்பாங்க. பேர் வைப்பாங்க, திட்டத்துக்கு பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியான்ற மாதிரி திட்டம் மட்டும்தான் வரும், அதுக்கு பேர் மட்டும்தான் வைப்பாங்க, ஒன்றும் நடக்காது. அப்புறம் இந்த திமுக இருக்க எந்த தப்பு பண்ணாலும் மக்களை திசை திருப்புவதற்கு ஹிந்தின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கும். ஹிந்தி இன்னும் எத்தனை நாள் தாயா இதை வச்சே எங்களுக்கு படம் காட்டிகிட்டு இருக்க போகிற? நாங்கள் தான் படிக்கலையே. நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் ஹிந்தி இருக்குது. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அது படிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் படிக்க முடியலையே. இந்த வேதனை எங்கே போய் சொல்கிறது? இப்படிலாம் இருந்தாலும் தமிழை எங்கேயாவது கொண்டு போயிருக்கீங்களா? சரி, நீங்கள் ஹிந்தியே உள்ளே கொண்டு வராமல் தடுத்துட்டீங்க, தமிழை வெளியே கொண்டு போனீங்களா? தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாத தமிழக முதல்வர், தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்காத தமிழக முதல்வர், தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒன்று தமிழகத்தில் எத்தனை இருக்குது? இந்த திமுக அரசு எத்தனை கொண்டுட்டு வந்தது தெரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் இவங்க வச்சுக்கிட்டு தமிழுக்கு நாங்கள் தான், ஹிந்தியை நாங்கள் தான் இங்கே உள்ள வராமல் தடுத்தோம் அப்படின்லாம் பேசுகிற இவங்களுக்கு மோடி அவர் என்ன பேசுகிறாரு, எங்கெல்லாம் போய் தமிழை கொண்டுட்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு, தமிழோட புகழை எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கிறாருன்றதை பார்க்குறாங்களா? அவரை பார்த்து எல்லாத்தையும் ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கல்ல. அவர் இந்த ரோட் ஷோ போனார்னா இவரும் ரோட் ஷோலாம் போகிறார்ல, எல்லாத்தையும் ஸ்டிக்கர் அடிக்கிறார்ல.
கொஞ்சமாவது அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டுட்டு போகிறாரு, திருக்குறளை எந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்க்கிறாருன்றதை கொஞ்சமாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்வரே தெரிஞ்சுக்கோங்க. அவர் இப்போ மலேசியா போகும்போது கூட, இதுக்கு முன்னாடி ஐநா சபை போகும்போது யாதும் ஊரே யாவரும் கேளியன்னாரு. தமிழகம் வரும்போது ஔவையார் பாட்டை பாடியிருந்தார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், இந்த பாடலை பாடியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். புறநானூறு வரிகளை சொல்லி நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தமிழோட பெருமையை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்க்கிறவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வகையில் இப்போது மலேசியா போயிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் மொழி உலகிற்கே இந்தியா கொடுத்த பரிசு என்றும், மலேசியா நாட்டிற்கு தமிழ் மக்கள் பல வகைகளில் சேவை செய்து வருகிறார்கள் என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பெருமையுடன் கூறியுள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசில் துணை குடியரசுத் தலைவர் முதல் மத்திய அமைச்சர்கள் வரை பல தமிழர்கள் நாட்டிற்காக அயராது பணியாற்றி வருவதை பெருமிதத்தோடு குறிப்பிட்டுள்ளார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகிலே இரண்டாவதாக தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு மலேசியா. அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு இப்போது தைப்பூசத்தன்று நடந்த அந்த விழாவை பார்க்கும்போது எனக்கு பழனியை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதத்துடன் பேசியிருந்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ் உலகிற்கே இந்தியா கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதில் ஒன்றாவது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர், திமுக தலைவர், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சொல்லக்கூடாது, எதுக்கோ போனார், என்ன வியாது, வா வந்துரு முதலீடுகளை ஈர்க்க போனார் இல்லையா? அங்கெல்லாம் போனார்ல, ஜப்பான் போனார், சிங்கப்பூர் போனார், துபாய் போனார், எங்கெங்கேயோ போனார். ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு சுற்றுப்பயணத்தில் தான் இருந்தார். ஊர் சுற்றும் வாலிபன்ற மாதிரி போயிட்டு வந்தார். எந்த நாட்டிலையாவது போய் இந்த மாதிரி ஏதாவது சொன்னது உண்டா? தமிழ் மொழியை பற்றி, தமிழ் பெருமைகளை பற்றி ஏதாவது பேசுனது உண்டா? திருக்குறளையே இளமை புகுத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருவள்ளுவர் மட்டும் இருந்தாருன்னா அந்த அச்சாணியை எடுத்து தமிழ் வெல்க அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரி இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் தமிழுக்கு நாங்கள் தான் அப்படின்றாங்க. உண்மையான தமிழனாக இருந்தால், தமிழை நேசிக்கிறவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு புரியும் தமிழை யார் வளர்க்குறா, யார் இது பண்ணுறான்றது புரியும். மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டுட்டு போகிறது யார்? தமிழ் மொழியோட பெருமைகளை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்க்கறது யார்? திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்தது யார்? சேர்க்கிறது யார்? கமெண்ட் பண்ணுங்கள்.